குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு இந்த ஒரு கேண்டிலில் வந்து எவ்வளோ பையர்ஸ் வராங்க, செல்லர்ஸ் வராங்கிறது தெரியும். இதை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறது? ஸோ இதுக்கு நார்மல் கேண்டிலில் உள்ள யுனைடெட் ஹேமரே நல்லா தானே ஒர்க் ஆகுது. அப்படிலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டிலில் ஒரு யுனைடெட் ஹேமரே வச்சுருக்காங்க, கீழே கொஞ்சம் விக்கும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் 172K வராங்க. ஸோ லெஃப்ட் சைடில் தான் அதிகப்படியான செல்லர்ஸ் வந்திருக்காங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா 20,000 லாட்டு, 19,000 லாட்டு, 14,000 லாட்டு, 17,000 லாட்டு, அடுத்தது ஒரு 17,000 லாட்டு. அதே பையிங் சைடு பாருங்கள், மேலே ஒரு 14,000 லாட்டு, கீழே ஒரு 23,000 லாட்டு. ஸோ இந்த டபுள் டிஜிட்டில் வந்த இந்த பையிங் லாட்டுக்கும் டபுள் டிஜிட்டில் அதிகமாக வரக்கூடிய அந்த செல்லர் லாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதிகமான டெல்டா இந்த இடத்துல வந்ததுனால தான் மார்க்கெட் டவுன் சைடில் போகும். ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், ஒரு ஹேமர் வச்சிருக்கு, கரெக்டுங்களா? இது ஒரு ப்ராப்பரான ஹேமருங்களா? எல்லாரும் இந்த இடத்துல ஹேமர் வந்துருக்கு அப்படின்னாக்கா அதுவும் சப்போர்ட்டில் தான் வந்துருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓவரால் டெல்டாவை பார்த்தீங்கன்னாக்கா 5.2K நெகட்டிவில் தான் இருக்குது. அதே நேரத்தில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், 12,000K லாட்டு போட்டிருக்காங்க செல்லிங் சைடுக்கு, இன்னொன்றும் 12,000 லாட்டு செல்லிங் சைடுக்கு போட்டிருக்காங்க. அதே இந்த சைடில் ரைட் சைடில் பாருங்கள், 16,000 லாட்டு ஒரே சிங்கிள் மட்டும் தான் போட்டிருக்காங்க. மார்க்கெட்டு இந்த ஹேமர் வச்சாக்க மார்க்கெட் என்ன பண்ணும்? மேலே போகணுமா? மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய இந்த கேண்டல்லையே நெகட்டிவ் டெல்டா 50K இருக்குது. ஸோ அதிகமான வால்யூம் வந்து நெகட்டிவ் சைடுக்கு தான் போட்டிருக்காங்க, ஓகேவா? இந்த ஹேமரில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நெகட்டிவ் சைடு தான் இருக்குது. ஸோ ஹேமரே போட்டாலும் மார்க்கெட்டு கீழே தான் போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன்றைக்கி ஃப்ரீ வெபினாரா, ஸோ சண்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி நவம்பர், இன்றைக்கி ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, அந்த ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock ஒரு கிளாஸ் ஒன்று பண்ணுறேன், 9 o'clock ஒரு கிளாஸ் ஒன்று பண்ணுறேன், ஓகேவா? ஃப்ரீ வெபினார் தான். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி உள்ளார வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.